பண்டிகைக்கு சொந்த ஊர் சென்ற மக்கள் மீண்டும் சென்னை திரும்பும் வகையில் சிறப்பு ரயில்கள் அறிவிக்கப்பட்டுள்ளன. அதன்படி இன்று இரவு 10 மணிக்கு மண்டபத்திலிருந்து சென்னை எழும்பூருக்கு சிறப்பு விரைவு ரயில் இயக்கப்படுகிறது. திங்கள் காலை 11:30 மணிக்கு சென்னை எழும்பூரை சென்றடையும் என்று தெற்கு ரயில்வே கூறியுள்ளது. தமிழக கடலோர பகுதிகளுக்கு அப்பால் தென்மேற்கு வங்கக்கடலில் ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுவதால் தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் மழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை மையம் அறிவித்துள்ளது. குறிப்பாக கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தூத்துக்குடி, ராமநாதபுரம் மற்றும் தென்காசி என 5 மாவட்டங்களில் இன்று கனமழை கொட்டி தீர்க்கும் என சென்னை வானிலை மையம் கூறியுள்ளது. தேனி மாவட்டம் பெரியகுளம் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் மிதமான மழை பெய்து வருகிறது. அதிகாலை முதல் விட்டு மழை பெய்து வந்த நிலையில் நெல் விவசாயம் மற்றும் மா விவசாயத்திற்கு பாதிப்பை ஏற்படுத்தும் என விவசாயிகள் தெரிவிக்கின்றனர். திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி, பெரிய மணப்புரம், கொளத்தூர், காட்டூர், கோளூர் உட்பட சுற்றுவட்டார பகுதிகளில் நள்ளிரவில் மழை கொட்டி தீர்த்தது. இதனால் அறுவடைக்கு தயாராக உள்ள ஆயிரக்கணக்கான ஹெக்டேர் நெற்பயிர்கள் தண்ணீரில் மூழ்கி சேதமானது. இதனால் விவசாயிகள் பெரும் வேதனை அடைந்தனர். இலங்கை யாழ்ப்பாணத்தில் இந்திய நிதியுதவியுடன் கட்டப்பட்ட கலாச்சார மையத்துக்கு திருவள்ளுவர் பெயர் சூட்டியதை வரவேற்பதாக பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார். இந்த நிகழ்வு திருவள்ளுவருக்கு மரியாதை செலுத்துவதுடன் இந்தியா மற்றும் இலங்கை மக்களுக்கு இடையே உள்ள ஆழமான கலாச்சார, மொழியியல், வரலாறு மற்றும் நாகரிக பிணைப்புகளுக்கு சான்று எனவும் தெரிவித்தார். திருப்பரங்குன்றம் மலை முருகன் மலை என லண்டன் கோர்ட் பிரிட்டிஷார் காலத்திலேயே தீர்ப்பு வழங்கியுள்ளது என இந்து முன்னணி மாநில தலைவர் காடேஸ்வரா சுப்பிரமணியம் தெரிவித்தார். திருப்பரங்குன்றம் புனிதமான மலை, மலையை பாதுகாக்க இந்துக்கள் ஒன்று திரள வேண்டும் என அவர் கூறினார். தலைநகர் டெல்லி, பஞ்சாப், ஹரியானா, ராஜஸ்தான், உத்தரப்பிரதேசம் மற்றும் மத்திய பிரதேசம் உள்ளிட்ட மாநிலங்களில் இன்று அதிகாலை முதலே கடுமையான பனிப்பொழிவு நிலவுகிறது. சாலையில் ஆள் நடமாட்டம் கூட தெரியாத அளவுக்கு பனிமூட்டம் இருந்தது. டெல்லியில் குறைந்தபட்ச வெப்பநிலை 9 டிகிரி செல்சியஸாக பதிவாகியுள்ளது. கடும் குளிர் காரணமாக மக்கள் வீட்டிற்குள்ளேயே முடங்கினர். 41 விரைவு ரயில்கள் சேவை பாதிக்கப்பட்டுள்ளன. திருப்பதி அருகே முதல்வர் சந்திரபாபு நாயுடுவின் நெருங்கிய பஞ்சாயத்து துணைத் தலைவர் யானை மிதித்து மரணமடைந்தார். அவருடைய இறப்புக்கு பல்வேறு தரப்பினரும் இரங்கல் தெரிவித்தனர். புதுக்கோட்டை சிப்காட்டில் பழைய பொருட்களை மறுசுழற்சி செய்யும் சேகரிப்பு குடோனில் தீ விபத்து ஏற்பட்டது. இதனால் அந்த பகுதியே புகை சூழ்ந்ததால் வாகன ஓட்டிகள் பெரும் சிரமத்திற்குள்ளாகினர். பிளாஸ்டிக் கழிவுகள் உருகி எரிந்து வருவதால் தீயை அணைப்பதில் சிரமம் ஏற்பட்டுள்ளதாகவும் இரவிற்குள் தீ முழுமையாக அணைக்கப்படும் என தீயணைப்புத் துறையினர் தெரிவித்துள்ளனர். ICC 9வது சாம்பியன்ஸ் கோப்பை கிரிக்கெட் தொடருக்கான இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. ரோஹித் சர்மா கேப்டனாகவும் சுப்மன் கில் துணை கேப்டனாகவும் நியமிக்கப்பட்டுள்ளனர். விராட் கோலி, ஸ்ரேயாஸ் ஐயர், KL ராகுல், ஹர்திக் பாண்டியா, அக்ஷர் பட்டேல், வாஷிங்டன் சுந்தர், குல்தீப் யாதவ், ஜஸ்பிரீத் பும்ரா, முகமது ஷமி, அர்ஷ்தீப் சிங், ஜெய்ஸ்வால், ரிஷப் பண்ட், ரவீந்திர ஜடேஜா, ஹர்ஷித் ராணா ஆகியோர் அணியில் இடம்பெற்றுள்ளனர். சென்னை காசிமேடு மீன்பிடி துறைமுகத்தில் இன்று காலை மழையையும் பொருட்படுத்தாமல் மீன் பிரியர்கள் குடைபிடித்தவாறு தேவையான மீன்களை வாங்கிச் சென்றனர். சத்தீஸ்கரில் கடந்த 16ஆம் தேதி பாதுகாப்பு படையினருடன் நடந்த என்கவுண்டரில் நக்சல்களின் முக்கிய தலைவர்கள் உட்பட 18 பேர் கொல்லப்பட்டுள்ளனர். இதனை அந்த நக்சல் அமைப்பினர் ஒப்புக்கொண்டுள்ளனர். நக்சல் ஆதிக்கம் உள்ள பகுதிகளில் அவர்களுக்கு இது மிகப்பெரிய பின்னடைவு என போலீசார் தெரிவித்தனர். திருச்செந்தூர் முருகன் கோவிலில் பொங்கல் விடுமுறையை முன்னிட்டு கடந்த சில நாட்களாக பக்தர்கள் கூட்டம் அதிகரித்தது. அதிகாலை முதல் தரிசனத்துக்கு காத்திருந்த பக்தர்கள் 6 மணி நேரத்துக்கும் மேலாக அடைத்து வைக்கப்பட்டனர். திருப்பதி போனா மட்டும் 24 மணி நேரம் நிற்பான், அதெல்லாம் கணக்கில் வராது என அமைச்சர் சேகர் பாபு அலட்சியமாக பேசினார். இது பக்தர்களை வேதனை அடைய செய்தது. சென்னை வியாசர்பாடியில் குடிபோதையில் அரசு பஸ்ஸை மடக்கி தகாத முறையில் நடந்து கொண்ட 2 சரித்திர பதிவேடு ரவுடிகள் கைதாகினர். தமிழக அரசின் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் விடுபட்டோருக்கும் மாதம் 1000 ரூபாய் வழங்க அரசு முடிவு செய்துள்ளது. இதனால் தனி ரேஷன் கார்டுக்கு விண்ணப்பிக்க பெற்றோர் கார்டில் உள்ள பெயரை நீக்க பலரும் விண்ணப்பித்து வருகின்றனர். அரசு பள்ளியில் படித்து NCC மாணவனாக இருந்து IAS ஆக தேர்வானாலும் காவல்துறை சீருடை மீது இருந்த காதலால் IPS ஆனேன் என முன்னாள் DGP சைலேந்திரபாபு தெரிவித்தார். NCC மாஸ்டர் என்னை ஊக்கப்படுத்திய காரணத்தினால்தான் நான் DGPயாக முடிந்தது என அவர் கூறினார். தெலங்கானாவில் கடன் தவணையை திருப்பி செலுத்த கோரி வங்கி அதிகாரிகள் விவசாயிக்கு அழுத்தம் கொடுத்ததால் கடனை திருப்பி செலுத்த இயலாத நிலையில் விவசாயிக்கு மன உளைச்சல் ஏற்பட்டது. இதனால் விவசாயி வங்கிக்கு சென்று பூச்சி மருந்து குடித்து தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது.
அரசு பள்ளியில் படித்து என்சிசி மாணவனாக இருந்து IAS ஆக தேர்வானாலும் காவல்துறை சீருடை மீது இருந்த காதலால் IPS ஆனேன் என முன்னாள் DGP சைலேந்திரபாபு தெரிவித்தார். NCC மாஸ்டர் என்னை ஊக்கப்படுத்திய காரணத்தினால்தான் நான் DGPயாக முடிந்தது என அவர் கூறினார். தெலங்கானாவில் கடன் தவணையை திருப்பி செலுத்த கோரி வங்கி அதிகாரிகள் விவசாயிக்கு அழுத்தம் கொடுத்ததால் கடனை திருப்பி செலுத்த இயலாத நிலையில் விவசாயிக்கு மன உளைச்சல் ஏற்பட்டது. இதனால் விவசாயி வங்கிக்கு சென்று பூச்சி மருந்து குடித்து தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. சென்னை வியாசர்பாடியில் குடிபோதையில் அரசு பஸ்ஸை மடக்கி தகாத முறையில் நடந்து கொண்ட 2 சரித்திர பதிவேடு ரவுடிகள் கைதாகினர். கோவை மாவட்டம் பெரியநாயக்கன் பாளையம் அருகே தெக்குப்பாளையத்திற்குள் இரவில் உணவு தேடி வந்த ஒற்றை யானை திலகராஜ் என்பவரது வீட்டிற்குள் தனது தும்பிக்கையை விட்டு அடுப்பு, குக்கர் உள்ளிட்ட பொருட்களை தள்ளிவிட்டு உணவு தேடியது. இதில் சிதறி கிடந்த அரிசியை அள்ளி சாப்பிட்டது. இந்த சம்பவம் குறித்த காட்சி வெளியாகி அதிர்ச்சி ஏற்படுத்தியுள்ளது. கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் உள்ள திருக்கோவிலூர் தென்பெண்ணை ஆற்றில் ஆற்று திருவிழா விமரிசையாக நடைபெற்று வருகிறது. இதில் தென்பெண்ணை ஆற்று தீர்த்தவாரியில் திருக்கோவிலூர் இரட்டை விநாயகர், முருகர், அரகண்டநல்லூர் அதுல்ய நாதஸ்வரர் உள்ளிட்ட சுவாமிகள் பக்தர்களுக்கு காட்சியளித்தனர். தேனி மாவட்டம் சிந்தலைச்சேரி புனித அந்தோணியார் தேவாலயம் 107ஆம் ஆண்டு தேர் திருவிழா விமரிசையாக நடந்தது. வெளிநாடுகள், வெளி மாவட்டங்கள் மற்றும் தேனி மாவட்டம் சுற்றுவட்டார பகுதிகளிலிருந்து பல ஆயிரத்திற்கும் மேற்பட்ட மக்கள் கலந்து கொண்டனர். அமெரிக்க அதிபராக பதவியேற்ற பிறகு டொனால்டு டிரம்ப் சீனா செல்ல தனது ஆலோசகர்களிடம் விருப்பம் தெரிவித்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இந்தியாவிற்கு செல்வதற்கான சாத்தியம் குறித்தும் பேசியுள்ளதாக தெரிகிறது. எல்லையில் இந்தியா வங்கதேச விவசாயிகள் இடையே ஏற்பட்ட வேலி அமைப்பதில் வாக்குவாதம் முற்றி மோதலில் முடிந்ததால் பதற்றம் ஏற்பட்டது. இரு நாட்டு எல்லை பாதுகாப்பு படையினர் தலையிட்டதை தொடர்ந்து பிரச்சினை முடிவுக்கு வந்தது. ஜனவரியை தமிழ் மொழி மற்றும் பாரம்பரிய மாதமாக அறிவிக்க கோரி இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த ராஜா கிருஷ்ணமூர்த்தி உள்ளிட்ட 15 MPக்கள் அமெரிக்க பார்லிமென்ட்டில் தீர்மானம் கொண்டு வந்துள்ளனர். பொங்கல் பண்டிகையை ஒட்டி அறிமுகம் செய்யப்பட்டுள்ளது.